எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னையோட நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இதை ஆரம்பிக்கும் போது மானிட்டைஸ் ஆகுமோ அப்படிங்கிற பெரிய பிளான்லாம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்துச்சு. சரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அப்லோட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டவுனாவே தான் இருக்கும். ஏன்னா பெருசா வியூஸ் எதுவுமே போகாது, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் வராது. இது ஏண்டா போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஷார்ட்ல நல்லா கிளிக் ஆச்சு. ஒரு வடை போடுற வீடியோ, அது சாதாரண வடை போடுறது தான். ஆனா அது ஏன் அவ்வளவு கிளிக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதுல பயங்கரமான வியூஸ் போச்சு. அதை வச்சு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தாங்க. அது எனக்கு நல்ல பயங்கர மோட்டிவேஷனா இருந்துச்சு. லாங் வீடியோஸும் போட்டுட்டு இருந்தேன், ஷார்ட்ஸும் போட்டுட்டு இருந்தேன். லாங் வீடியோஸ்ல பெருசா வியூஸ் போலனாலும் சீசனல் டைம்ல நல்லாவே வியூஸ் போச்சு. ஷார்ட்ஸ்ல நான் நினைச்சதை விட வியூஸ் போச்சு. இதனால நான் ரெகுலரா போட்டுட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு பார்த்தா செகண்ட் பிரெக்னன்சி ஆகி டெலிவரி. அப்பயும் நான் 6 மந்த்ஸ் வரைக்கும் முன்னாடியே வீடியோஸ்லாம் பிளான் பண்ணி எடுத்து எடிட் பண்ணி அந்த மாதிரி வச்சிருந்ததுனால எந்த ப்ராப்ளமும் இல்லாம போட்டுட்டே இருந்தேன். இப்ப குழந்தைங்க 2 பேரையுமே பார்த்து மேனேஜ் பண்ணி நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதனால நான் இடையில ஒரு 3 மந்த்ஸ் கூட கொஞ்சம் கேப் எடுத்தேன். இப்பவும் திருப்பி போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னால அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியல. மானிட்டைஸ் ஆகுது ஆகலங்கிறத விட என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நான் இதை போட்டுட்டே இருக்கேன். இன்னொன்னு இதுல இருந்து நான் பெருசா என்ன கத்துக்கிட்டேன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு பெருசா கேமராவை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், இப்படிதான் வீடியோஸ் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி சமையலும் யூஸ்வலா ரெகுலரா நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுதான் சமைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய டிஃப்ரெண்டா போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஹோப்பை விடாம கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும்.